ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு கட்டுறது சமையல். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்றதை பார்க்கலாம். உருண்டை குழம்பு தாங்க. அதை எப்படி ஈஸியாக ஒரு 1/4 மணி நேரத்தில் நம்ம எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம் வாங்க. ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. நான் என்னோடய ஸ்டைலில் இன்றைக்கி நான் எப்படி செய்கிறேன்றதை காமிக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். சின்ன ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 4 பல்லு பூண்டு போட்டுக்கலாம். கொஞ்சம் இஞ்சி எடுத்திருக்கேன். நான் ஏற்கனவே பேஸ்ட் பண்ணி எடுத்திருக்கேன். நான் பேஸ்ட் பண்ணி தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் காஞ்ச மிளகா ஒரு 3, கொஞ்சம் 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். இப்போது நல்லா ஊறி இருக்கு இல்லைங்களா, அந்த கடலைப்பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ரைஸ் கூட, தோசை சப்பாத்தி இது கூடலாம் நீங்கள் இதை சாப்பிட்லாம். இப்போ இதை அரைச்சி எடுத்தாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் நரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த உருண்டையில் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கே. ரொம்ப ரொம்ப மெதுவாக அரைச்சிட்டிங்கன்னா அவ்வளோவா நல்லா இருக்காது. கொஞ்சம் குறைன்னு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. அதில் ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் நல்லா தூள் பண்ணி அரைஞ்சி எடுத்துருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி, கருவேப்பிலை ரெண்டுமே. 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம இதில் உப்பு சேர்த்தோம்னா குழம்புல கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா இதில் நம்ம உப்பு சேர்க்கணும் இல்லைங்களா, அதனால் இந்த மாதிரி நல்லா கையை விட்டு நல்லா கலந்துக்கோங்க. வடை மாவு பிசைறதுக்கு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 15 மினிட்ஸில் இந்த குழம்பு ரெடி ஆகிடுங்க. அவ்வளோ ஈஸியான ஒரு குழம்பு இது. பாருங்கள், இந்த மாதிரி பால் பண்ணி எடுத்துருக்கேன். சின்ன சின்ன பாலாக எடுத்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி சின்ன சின்ன பாலாக பண்ணி எல்லாத்தையும் இதே மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயை வச்சுக்கலாம். இதில் ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், நல்லா பொரிய ஸ்டேஜில் சின்ன வெங்காயம் நறுக்கி எடுத்துருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். 6லேருந்து 7 பூண்டு பல்லு தட்டி எடுத்துருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெருங்காயம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுங்க. கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. இப்போது தக்காளி, 1 தக்காளி எடுத்துருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. மஞ்சள்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த சாம்பார். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். சாம்பார் பொடி 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதிலேயே கொஞ்சம் புளி தண்ணியும் சேர்த்துக்கலாம். உங்கள் புளிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நம்ம புளி குழம்பு வைப்போம் இல்லைங்களா, அதே சேம் மெத்தட் தாங்க இதுவும். இதில் தேங்காய் வேணால் நீங்கள் அரைச்சி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். இதில் நீங்கள் தேங்காய் வேணால் அரைச்சி சேர்த்துக்கலாம். நான் ஆனால் இன்றைக்கி சேர்க்கலை. நான் அப்படியே தான் செஞ்சுருக்கேன். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு உருண்டையாக எடுத்து குழம்புல விட்டுக்கலாம்.
நான் இன்றைக்கி கொஞ்சம் கிரேவியாக தான் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் வேணால் குழம்பா நல்லா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி தாராளமாக பண்ணிக்கோங்க. நீங்கள் இதை ஸ்டீம் பண்ணியும் சேர்த்துக்கலாம், பட் நான் இன்றைக்கி அப்படியே தான் சேர்த்துருக்கேன். ரொம்ப நல்லா வந்தது. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்கும்போதே. இப்போ லைட்டாக அந்த உருண்டைக்கு மேலே இந்த குழம்பை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து விட்டுக்கலாம். பாருங்கள் இப்போ கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கு. பாருங்கள் நல்லா ஈஸியாக நம்மளால் தள்ள முடியுது. நல்லா வெந்துடுச்சு. அவ்வளோதான், முடிஞ்சது. ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு ரைஸோடு இதை நான் சர்வ் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.